ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. இன்னைக்கு 48 நாள் வேல்மாறல் பூஜையில் 9வது நாளுங்க. வெற்றிவேல் முருகனோட அருளால் இன்னைக்கு 9வது நாளில் சிறப்பாக அடி எடுத்து வச்சிட்டோங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலுக்கு தண்ணி தெளிச்சிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை அறையில் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5:30 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசை இல்லையா, அதனால கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே பூஜையை முடிச்சிட்டேங்க. இங்கே பக்கத்தில் விழுப்புரம் மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. ரொம்ப சிறப்பு மிக்க கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு கோட்டை மாரியம்மன் கோயிலும் இருக்குங்க பக்கத்துலேயே. அந்த கோயிலுக்கும் போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் மலைக்கு போய் முருகனையும் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அமாவாசை விரத சாப்பாடு எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி சமைக்கலைங்க. அதுக்கு பதிலாக அம்மாவே எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிட்டாங்கங்க. நான் கிச்சனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகனுக்கு மட்டும் பால் பாயாசம் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. எப்பயும் போல் வெற்றிவேல் முருகனுக்கு தயிர்னாலையும் பால்னாலையும் தண்ணீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஆமாங்க, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வேலனுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி முருகன் இருக்கார் இல்லையா, இது தாங்க நான் ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு விஸ்வேஸ்வரர் ஆலயத்தில் வாங்கின முருகனுங்க. நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த முருகன் தாங்க இவர். முருகனை வாங்கிட்டு வந்து வச்சது மட்டும் இல்லாமல் மறுநாள் எப்படா விடியும், முருகனுக்கு அலங்காரம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய பூஜை அறையில் முருகனுடைய ஃபோட்டோவை தாங்க வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். முதல் முறையாக முருகனுடைய சிலையை இன்னைக்கு தான் வச்சு வழிபாடு செய்கிறேங்க. மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எத்தனை முருகன் ஃபோட்டோ வாங்கினாலும் எத்தனை முருகன் சிலை வாங்கினாலும் அவர் அழகு ஒரு இதில் கூட குறையவே மாட்டேங்குதுங்க. முருகனோட அழகை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. முருகனுடைய உருவ அழகை கந்தசஷ்டி கவசத்தில் மிகச்சிறப்பாக மிக அழகாக சொல்லியிருப்பாங்க. 6 முகமும் அணிமுடி 6ம் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவியில் இலகு குண்டலமும் 6 தின்புயர் அழகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னம் மாலையும் 30 நூலும் 30 மார்பும் செப்பலகுடைய திருவயிறுந்தியும் துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் 2 தொடை அழகும் இணை முழங்காலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க. ஆஹா, என்னவா முருகனை வர்ணித்து பாடியிருக்காங்க இந்த வரிகளை. இதே மாதிரி தாங்க வேல்மாறல்லையும் ஒரு 4 வரி இருக்குங்க முருகனை வர்ணித்து பாடினதில். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகர் ஆகும். இதுவும் முருகனுடைய அழகையும் தோற்றத்தையும் வர்ணிக்கிற விதமாக தாங்க இருக்குது. எப்பயும் போல் முருகனுக்கு தீப தூப ஆராதனை காட்டி முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி பூஜை ஆரம்பித்ததுலேருந்து பூஜை முடிகிற வரைக்குமே நான் வேல்மாறல் புக்கை பார்த்து ஃபுல்லாக பாராயணம் பண்ணிட்டேங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இதுதான் தடவையாக நான் பூஜை பண்ணும்போதே வேல்மாறலை பாராயணம் பண்ண முதல் நாளுங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குறங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவிற்கு முழு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.